பற்றுதல் இல்லாமல் இருப்பதுதான் துறவு. ஆனால் உண்மையில் பற்றுதல் என்று ஒன்று இல்லாமல் எந்த துறவியாலும் இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். புத்தர் கூட ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று சொல்லிவிட்டு முக்தி அடைய ஆசைப்பட்டார் என்று சொல்வார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் ஏதாவது ஒரு பற்று இருப்பது தவறில்லை என்பது போல சில சித்த பெருமக்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள். சோத்து சித்தர் என்று ஒருவர். இவர் சாப்பிட ஆரம்பித்தால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் வயிறு நிறைய சாப்பிட்ட 1 மணி நேரத்திலேயே இவருக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பித்துவிடும். நிறைய சாப்பிடும் இவர் குண்டாகவும் இருக்க மாட்டார். சித்தர்களுக்கே உண்டான மெலிந்த தேகத்தோடு தான் இருப்பார். ஒரு முறை ஒரு வீட்டில் அன்னதான நிகழ்வு நடக்கிறது. அன்னதானம் சாது சந்நியாசிகளுக்கு மட்டுமே. அதில் சோத்து சித்தரும் பங்கு கொள்கிறார். ஒரு தோப்பில் உட்கார வைத்து இலை போட்டு அனைவருக்கும் பரிமாறப்படுகிறது. சில மணி நேரங்களிலேயே பசிக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் சோத்து சித்தர். திரும்பவும் போட்டார்கள். அதன் பிறகும் சில மணி நேரத்திலேயே சாப்பிட வந்து உட்கார்ந்து விட்ட அவரை பார்த்து அந்த வீட்டு பெரியவருக்கே கோபம் வந்துவிட்டது. நீ உண்மையிலேயே சந்நியாசிதானா என்று கோபத்தில் கேட்டுவிட்டார் அந்த பெரியவர். அன்று முதல் அந்த சித்தர் சாப்பிடுவதை அப்படியே நிறுத்திவிட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று அமர்ந்து கொண்ட அந்த சித்தரை பார்க்க இந்த பெரியவருக்கு ரொம்பவே மனது வருத்தமாகிவிட்டது. நம் பேச்சு ஒரு சித்த சந்நியாசியை புண்படுத்தி விட்டதோ என்று நினைத்தவர் சோத்து சித்தரிடம் சென்று நான் கோபமாக பேசியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சோத்து சித்தரும் அவரிடம் நீ பேசியதில் தவறில்லை, என்றைக்கு இப்படி ஒருவர் பேசுவார் என்றுதான் காத்திருந்தேன். இன்று நீ பேசி என் இந்த பிறப்பை முடித்து விட்டாய் என்றார். பெரியவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன பார்க்கிறாய்? எல்லாவற்றையும் துறப்பவனைத்தான் துறவி என்பார்கள். இருந்த போதிலும் இந்த உலகில் எல்லாவற்றையும் துறப்பது மிகவும் கடினம். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பற்று வைத்துவிட்டு மற்றதை சுலபமாக துறந்து விடுவார்கள். நான் தின்பதில் பற்று வைத்தேன். அதன் மூலமாக எனக்கு சோறிடுபவர்களின் கர்ம மூட்டையை நான் வாங்கிக் கொண்டேன். உன் வரையில் கர்மம் அதிகம் இருந்ததால் நான் அதிகமாக சாப்பிட வேண்டியதும் இருந்தது. என் வயிற்றில் இருக்கிற அக்னியால சோறு ஜீரணமானதை போல உன் கர்மமும் ஜீரணமானது. இன்று நீ என்னை பார்த்து கோபித்து என் கணக்கை முடித்து வைத்து விட்டாய். உனக்கு என் நன்றிகள் என்றார். சோத்து சித்தரும் அதன் பின் 3ஆம் நாளில் ஜீவ சமாதியாகிவிட்டார். சித்தர்கள் விஷயத்தில் இப்படி நுட்பமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும். ஒரு மனிதன் இவ்வளவுதான் சாப்பிட முடியும் என்கிற கணக்கை தாண்டி ஒரு சித்தர் சாப்பிடுகிறார் என்றாலே அங்கே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விளங்கிக் கொள்ள பொறுமையும் நமக்குள் சித்த பாவனையும் மிக முக்கியம். மாறாக அவர்களிடம் நாம் சராசரியாக நடந்து கொண்டால் நஷ்டம் நமக்குத்தான். சோத்து சித்தரை பார்த்து பெரியவர் கோபப்படாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் சில காலம் இருந்து பலரிடம் சாப்பிட்டு அவரது கர்ம வினைகளையெல்லாம் குறைத்திருப்பார்.